மகரம் ராசி அன்பர்களே, இயல்பிலேயே மிகுந்த ஒரு பொறுமையும் விடாமுயற்சியும் அசாத்தியமான உழைப்பும் மற்றும் சுயமரியாதையை தனது உயிராக கருதக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. சமுதாயத்திலும் குடும்பத்திலும் எப்போதுமே ஒரு தனி அங்கீகாரத்தோடும் கம்பீரத்தோடும் வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை அப்படி வாழ விடாமல் நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நடந்தது, யாரால் நடந்தது என்று அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களும் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய மரியாதையை உடைத்த அந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? மகரம் ராசிக்காரராகிய நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ கஷ்டங்களை நீங்க அனுபவித்து இருந்தாலும் உங்களது சுயமரியாதையும் நற்பெயரையும் ஒரு நாளும் யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனா நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டத்தில் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட கசப்பான சம்பவம் தான் நீங்கள் பல வருடங்களாக பார்த்து பார்த்து செதுக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் ஒரு நொடியில் உங்களிடம் இருந்து தவிடு பொடியாக்கியும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லாத போதோ அல்லது சூழ்நிலை காரணமாக நீங்கள் ஒரு தவறான இடத்தில் சிக்கி கொண்ட போதோ உங்களை சுற்றியிருந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அந்த ஒரு சம்பவத்தையே உங்களுக்கான ஒரு சாபக்கேடாக மாற்றியிருப்பாங்க. உலகிற்கு பெரிதாக்கியும் காட்டியிருப்பாங்க. உங்களது நேர்மையும் உன்னதமான கடந்த காலமும் அந்த ஒரு சம்பவத்தால் அடியோடு கொச்சைப்படுத்தப்பட்ட போதும் நாம் இத்தனை காலங்கள் போற்றி பாதுகாத்த கௌரவம் இப்படி மண்ணோடு மண்ணாகி விட்டது என்று நினைத்து உங்களுடைய இதயங்கள் இரத்த கண்ணீர் வடித்திருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள நடந்து இது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கோங்க. தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் எப்போதுமே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்போது நீங்க சமுதாயத்துல நிமிர்ந்த ஒரு நன்னடையோடும் கம்பீரமான பார்வையோடும் வலம் வரக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. உங்களது சொந்த வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அல்லது பழி சுமத்தல் காரணமாக நீங்கள் வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதபடி ஒரு இருண்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு இருண்ட நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை அணுவாக தெரிந்த மனிதர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக பேசாமல் 4 பேருக்கு முன்னால் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்து ஒதுக்கி வைத்த போது உங்களது ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அடியோடு சரிந்து போயிருக்கும். மற்றவங்களின் ஏளன பார்வைகளுக்கும் குத்தலான பேச்சுக்களுக்கும் பயந்து நீங்கள் உங்களது சொந்த ஊரிலேயே அல்லது வீட்டிற்குள்ளேயே முடங்கி போய் வெளியில் தலை காட்ட முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது தீர்த்த அந்த ஒரு நாள் உங்களது வாழ்நாளின் ஆகப்பெரிய ஒரு நரக வேதனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். அதிலிருந்து இன்னமும் உங்களால் வெளியவே வர முடியாதுங்க. அதை நினைத்து இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய பெருமையை கேலி செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களுடைய அசாத்தியமான உழைப்பு, உங்களுடைய நேர்மை மற்றும் உங்களது குடும்ப பாரம்பரியம் ஆகியவற்றை குறித்து நீங்க எப்போதுமே மனதிற்குள் ஒரு மாபெரும் பெருமையையும் கம்பீரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களது வளர்ச்சியை பார்த்து பொறாமை கண்ட கயவர்கள் உங்களது அந்த பெருமைகளை மிக வலியாக கேலி செய்து சிரித்திருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப திமிர், இவன் தன்னை பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டு இவனுக்கு தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று அனைவருமே உங்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பாங்க. இது உங்களது மாண்பை குறைத்து மதிப்பிட்டு உங்களை ஒரு தற்பெருமைக்காரனாக சித்தரிக்கவும் முயற்சியும் செய்திருப்பாங்க. நீங்க உண்மையாக உழைத்து அடைந்த உயரத்தை கூட அவர்கள் தங்களின் மலிவான விமர்சனங்களால் கொச்சைப்படுத்திய போது இந்த ஒரு உலகம் எவ்வளவு குறுகிய மனப்பான்மை கொண்டது என்பதை உணர்ந்து உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் கோபமும் விரக்தியும் அந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள பிறந்திருக்கும். ஆனால் ஒன்னே தாங்க நீங்க புரிந்திருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில என்னதான் பண்ணினாலுமே இந்த உலகம் நம்மளை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளாது, கஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீங்க அந்த ஒரு நாளில் முடிவு செய்திருப்பீங்க. இனிமேல் யார் எதை கூறினாலும் காதில் வாங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு நாளில் நீங்க வரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசிக்காரங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகுந்த பொறுமை, விடாமுயற்சி, அசாத்தியமான உழைப்பு மற்றும் சுயமரியாதையை தனது உயிராக கருதக்கூடிய குணம் கொண்டவர்களாகிய நீங்கள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் எப்போதுமே ஒரு தனி அங்கீகாரத்தோடும் கம்பீரத்தோடும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும்.
நல்ல ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எதெல்லாம் வேண்டுமோ அதுவும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய லீடர்ஷிப் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்காரர்களின் நிர்வாக திறனுக்கும் ஆளுமை மாண்பிற்கும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மாபெரும் அங்கீகாரத்திற்கான பக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நடக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தொடங்கி வைத்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போதுமான அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார், நீங்கள் எந்த ஒரு வேலைகளை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு காயங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டும் இருப்பீங்க. வாழ்க்கையில் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எத்தனையோ சிறந்த ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் உங்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கோ நீங்கள் வழங்கியிருந்தோம். உங்களது தலைமைத்துவத்தை மற்றவங்க சந்தேக கண் கொண்டு பார்த்து உங்களை ஓரங்கட்டவே முயற்சி செய்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு கிரகங்களின் சாதகமான ஒரு அமைப்பால் உங்களுடைய தனித்துவமான லீடர்ஷிப் குணத்திற்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் துல்லியமான ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிவுகள் எடுத்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் மனதில் எதையுமே வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை ஒரு தகுதியற்றவர்களாக சித்தரித்த அதே மனிதர்கள் இனி எந்த விதமான முக்கிய காரியத்திற்கும் உங்களது ஆலோசனைகளை நாடி உங்கள் பின்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பிக்கும். அனைவருமே உங்களை புரிந்து கொண்டும் நடப்பாங்க. ஒரு குழுவையோ அல்லது ஒரு மாபெரும் காரியத்தையோ முன்னின்று நீங்கள் வெற்றிகரமாக வழிநடத்தி உங்களுடைய நிர்வாக திறமையால் அசுர சாதனையும் படைத்து உங்களை ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக இந்த ஒரு உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக தொடங்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்திருந்தாலும் உங்களுடைய உழைப்பை திருடி கொண்டு மற்றவர்கள் மேடையில் கைதட்டல் வாங்கிய போது நீங்கள் எப்போதுமே திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதராக போலவே தாங்க நீங்கள் முடக்கப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து வெளிவந்து எல்லாவற்றிலும் முதல் ஆளாக முன்னிலையில் நின்று ஒளிரப் போகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக தொடங்கும். அது வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, உங்களது வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் முதல் மரியாதையானது இனிமேல் வழங்கப்படும். மற்றவங்க ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து ஓடும்போது நீங்கள் தைரியமாக முன்னின்று அந்த ஒரு சவாலை எதிர்கொண்டு தீர்த்து வைப்பீங்க. இந்த அசாத்தியமான கம்பீரம் உங்களை எப்போதுமே கவன ஈர்ப்பு மையமாக வைத்திருப்பதுடன் உங்களது சமூக அந்தஸ்தையும் மதிப்பையும் அடுத்து கட்டத்திற்கு உயர்த்தி உங்களை ஒரு வெற்றியாளராக சமுதாயத்தில் நிலைநிறுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்க. அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அமைப்பால் உங்களுடைய தனித்துவமான லீடர்ஷிப் குணத்திற்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் துல்லியமான ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிவுகள் எடுத்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் மனதில் எதையுமே வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களை ஒரு தகுதியற்றவர்களாக சித்தரித்த அதே மனிதர்கள் இனி எந்த விதமான முக்கிய காரியத்திற்கும் உங்களது ஆலோசனைகளை நாடி உங்கள் பின்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பிக்கும். அனைவருமே உங்களை புரிந்து கொண்டும் நடப்பாங்க. ஒரு குழுவையோ அல்லது ஒரு மாபெரும் காரியத்தையோ முன்னின்று நீங்கள் வெற்றிகரமாக வழிநடத்தி உங்களுடைய நிர்வாக திறமையால் அசுர சாதனையும் படைத்து உங்களை ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக இந்த ஒரு உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக தொடங்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்திருந்தாலும் உங்களுடைய உழைப்பை